ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பீஸ் இல்லாத பிரியாணி ஒரு பிரியாணியா, அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் வச்சு பிரியாணி பண்ண போகிறோம். அரிசியை களைஞ்சி ஊற வச்சிடலாம். பேன் ஹீட் ஆனதும் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் உருகட்டும். எப்பொழுதுமே பிரியாணிக்கு ஃப்ளேவர் இல்லாத ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2லேருந்து 3 பிரியாணி இலை சேர்த்துடலாம். கிளறி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 3 போல் மீடியம் சைஸ் பல்லாரி நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். கிளறி விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சு தாங்க குக் பண்ணணும் பிரியாணி பண்ணும்போது. இல்லைன்னா பல்லாரியில் உள்ள தண்ணி விட்டு எண்ணெயில் அது ஃப்ரை ஆகாமல் வெந்து போயிருக்கும். அது சரியாக வராது. ஆனியன் வதங்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துட வேண்டியதுதான். 100 இஞ்சி 100 பூடுங்கிற கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சிக்கோங்க, சரியாக இருக்கும். அதில் இருந்து 2 ஸ்பூன் போல் நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துடலாம். வெஜிடபிள் பிரியாணிங்கிறதுனால இஞ்சி வெள்ளைப்பூடு ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூடு சேர்த்ததுக்கப்புறம் அதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிடும். நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்து 1 மினிட்குள்ளே இந்த மாதிரி ஆகிடும். அப்போ நீங்கள் கிளறி விடலைன்னா அது கீழே பிடிச்சிடும். கண்டிப்பாக நல்லா கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், லைட்டாக எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இஞ்சி வெள்ளைப்பூடு கலர் கீழே மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிட வேண்டியதான். நம்ம 3 மீடியம் சைஸ் பல்லாரி ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி நம்ம ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதாவது ஈக்குவல் சைஸ் இல்லை, கொஞ்சம் தக்காளி எப்போவுமே பல்லாரி விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது கூடவே 3 போல் பச்சை மிளகாவும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை தேவைப்பட்டால் பின்னாடி நம்ம சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே மல்லிக்கீரையும் புதினாவும் நம்ம இதில் சேர்த்துடலாம். புதினா எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்க்கணும் மல்லிக்கீரையை விட. ஏன்னா புதினா பிரியாணிலாம் பண்ணும்போது அதிகமாக சேர்த்துட்டா கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக வச்சுருக்கோம். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு செம்மையாக வந்திருக்கு. கிரேவியும் நல்லா செம்மையாக செட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு பவுல் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட்டை விட கொஞ்சம் கம்மியாகவே பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டாணி எனக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் நம்ம இதோடையே சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற காய்கறிகளும் அந்த கிரேவியும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சூப்பராக கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ தண்ணி இன்னும் ஆட் பண்ணலை, அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி இப்போ ஆட் பண்ணிட்டேன். இதையும் நம்ம அளவு தண்ணி ஊற்றும் போது நோட் பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெஜிடபிள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் 3 நிமிஷத்துலேயே ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ணியிருக்கோம். 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 3 கிளாஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம வேகும்போது 1 கிளாஸ் ஊற்றிட்டோம். மீதி உள்ள 3.5 கிளாஸ் இப்போ நம்ம ஊற்றியாச்சு.
இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. பாருங்கள், ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பராக பபிள்ஸ் வந்துச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு சூப்பராக வந்தாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம இன்றைக்கி பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கோம். நம்ம இதில் சேர்த்தாச்சு. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கிளறி விடும்போது ரொம்ப மெதுவாக பக்குவமாக தாங்க கிளறி விடணும், இல்லைனா அரிசி வந்து உடஞ்சிடும். அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேம்லேயே இருந்து நல்லா வேகட்டும். 5 நிமிஷம்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கோங்க, அரிசி உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ மறுபடி நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், அரிசி உடஞ்சிடாமல் இல்லை மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விடும்போது ரொம்ப அதிகமான அளவுக்கு தண்ணி இல்லை. இப்போ நம்ம தம்மில் வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். உங்கள்கிட்ட தோசைக்கல் இருந்தால் நீங்கள் தோசைக்கல்லையே நீங்கள் தம் வைக்கலாம். என்கிட்ட தோசைக்கல் இல்லை, அதனால் நான் வந்து ஸ்டவ்லேயே ஒரு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நான் தம் வச்சுக்க போகிறேன். பாருங்கள், சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரியாணி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா பீஸ் ஏன் இல்லைன்னு உங்கள்கிட்ட யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாருமே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஈஸி ரெசிபீஸ் பை நர்கிஸா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.